10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குற கார்ப்பரேட் சிஎம்மாக தான் இருக்கிறாரு. கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு மேனேஜர் மாதிரி தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து சீஃப் மினிஸ்டருக்கான அந்த மாண்புமிகு முதலமைச்சருக்கான பொறுப்பு என்னங்கிறது கூட அவருக்கு தெரியாமல் அந்த சீட்டில் போய் உட்காந்துருக்காரு. இது வந்து கடுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை. அதனால தான் வந்து அவருக்கு தெரிஞ்ச தரங்க பேசுவார், அதனால தான் அமைதியாக இருக்காரு. பேரை தான் மாற்றி அந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க தவிர, ஆமாம் அதுக்கான ஸ்டிக்கர் தான் ஓட்டுறாங்க தவிர புதுசாக எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரலையே. பாருங்க, காலை முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை இப்போ காமராஜரின் காலை உணவு திட்டம்னு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் விடியல் திட்டம்னு கொண்டு வந்ததை அதான் பயணம் திட்டம்னு மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பேரை தான் மாற்றிருக்காங்களே தவிர எந்த ஒரு திட்டத்தையும் புதுசாக அவங்க அறிவிக்கவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. வந்து இப்போ 3 மாதம் ஆக போது, 3 மாதத்துல எந்த ஒரு திட்டமும் அறிவிக்காத ஒரு ஆட்சி. அவங்க சொன்ன மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனியாக தான் நடத்திட்டு இருக்காங்க. விஜயோட சைலன்ஸ் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 மாதம் ஆக போகுது ஆட்சி அமைஞ்சு. இது வரைக்கும் அஃபீஷியலாக ஏதாவது தவக அரசுடைய அலுவல் அறிக்கை அப்படின்னு ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே எப்படி வரும்னா தகவல் 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 அப்படிதான் வரும். இப்பயும் அவர் வந்து இந்த கர்நாடகாவுக்கு போயிட்டு அந்த முதலமைச்சரை பார்க்கறதா பேசுறதா இருந்தா இல்லையா, அது வந்து அவர் DK சிவகுமார் பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது இவங்க தான் ரிக்வஸ்டே பண்ணியிருக்காங்க. அவர் சொல்ற ரிக்வஸ்ட் வந்தது நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க தான் ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க அதை நம்ம கிட்ட சொல்லல, தகவலா தான் வெளியில வந்துச்சு. அந்த தகவல் மட்டும் தான் இப்போ வரைக்கும் வருது. நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி எல்லாத்துக்கும் சைலண்டா இருக்காரு விஜய் அப்படின்னு. இப்போ வந்து இங்க பிஜேபியும் எதிர்க்க மாட்டேங்கிறாரு, இங்க காங்கிரஸ் கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் கொள்கை தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, லைக் அதை பத்தி எந்த கொள்கையை முன்னிறுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. எந்த கொள்கையுமே முன்னிறுத்தல. கூட்டணி கட்சியில இருக்க காங்கிரஸ் கட்சியவும் எதிர்த்து கேள்வி கேட்க தெரியல, எதிர்கட்சியா இருக்க பிஜேபியும் எதிர்த்து உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. எதையுமே வந்து அவங்க ஓப்பனா வந்து சொல்றதுக்கு ஒரு துப்பு இல்லாத ஆட்சியா தானே இருக்குது. தண்ணி விட சொல்லி ஒன்று பிஜேபிட்ட அவங்க கேட்கணும், ரெக்கமெண்ட் பண்ண சொல்லணும். இல்லை இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியிட்ட சொல்லி கர்நாடகாவில் கேட்கணும். ரெண்டுமே இல்லையே. எதுக்குமே ஒரு துப்பு இல்லாத ஆட்சியாக தானே இருக்குது தாவே காட்சி. மேகதாதுவான பிரச்சனையில் வந்துட்டு அவங்க எதுவுமே சரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை. ஒன்றிய அரசை வந்து எதிர்த்து பேசுறதுக்கே பயப்படுறாங்க. பாஜகங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்குது. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்துட்டு இப்போ இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆடி 18. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குலாம் தெரியும் எப்படி இருக்கும். காவேரியில் கரை புரண்டு தண்ணி எப்படி ஓடி வரும் அப்படிங்கிறது தெரியும். கடந்த 5 வருஷம் திமுகவோட ஆட்சியில் அப்படியே வந்து செழிப்பாக இருந்த ஒரு டெல்டா இன்னைக்கு வந்து தண்ணியே இல்லாமல் உட்காந்துருக்கோம். ஆடி 18 வீட்டில் வந்துட்டு பைப்புக்கு வந்து மஞ்சள் கயிறு கட்டி இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க எல்லாரும். அந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு இருந்திருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து தவேக அரசு எதுவுமே செய்யாமல் கையாளாதனமாக இருக்கிறத எதிர்த்தோம். அவங்க கர்நாடகாவில் அவங்களுடைய கூட்டணி கிட்டத்தட்ட அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட்டணி தானே காங்கிரஸ். அவங்களோட தலைமையில் இருக்கிற கர்நாடகா காங்கிரஸ் அரசை வந்து எதிர்த்து கூட கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு துப்பும் கிடையாது. இதை எல்லாத்தையும் எதிர்த்து தான் இன்றைக்கி நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதாவது எங்களுடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இந்த போராட்டம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நேற்று சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே கலைஞரால தான் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, DK சிவகுமார் கிட்ட திமுக தான் வந்து பேசணும், அவங்க தான் தடுக்கிறாங்க DK சிவகுமாரை கர்நாடக முதல்வர். ஒரு வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லுவார். அதுக்கு வந்து நீங்கள் அறிவாலயத்துலேருந்து எங்களுடைய அண்ணன் பரந்தாமன் அண்ணன் சரியான பதிலடி அவர் கொடுத்துட்டாரு. அவர் சொன்னது தான் நாங்களும் சொல்கிறோம். உஸ்லம்பட்டியில் எப்படி அவர் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் தெரியும். அப்படி இருந்த காலத்திலேயே கலைஞர் வந்து காவேரி ட்ரிபுனல் அமைச்சவர், அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தவரும் அவர் தான். இன்றைக்கி வரைக்கும் காவேரியிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குன்னா அதுக்கான ஃபுல் கிரெடிட் வந்து கலைஞரதை சாரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்போ உள்ள ஜென்சிகிஸ்க்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா விவசாயம் பண்ற விவசாயிகள் நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் கலைஞர் என்னென்ன பண்ணாருங்கிறது. அதனால சிடிஆர் நிர்மல்குமார் நாங்க வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லைங்க.